إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிற அன்புமிக்கோனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் இனிய குடும்பம் என்ற தலைப்பிலே தொடராக நாம் மார்க்கம் சொல்லக்கூடிய பல்வேறு அறிவுரைகளை அறிந்து வருகின்றோம். ஒரு குடும்பம் அமைய வேண்டுமென்றால் அதற்கு முக்கியமாக திருமணம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. திருமணம் செய்து கொள்வதை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது என்பதை முதலாவதாக நாம் பார்த்தோம். அடுத்து ஒரு குடும்பம் இனிய குடும்பமாக அமைவதற்கு முக்கியமான ஒரு அடிப்படை, ஒரு ஆண் தனக்கான மனைவியை தேர்வு செய்கின்ற பொழுது, அதே போன்று ஒரு பெண் தனக்கான கணவனை தேர்வு செய்கின்ற பொழுது எதை காரணமாக வைத்து தேர்வு செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கின்ற பொழுது மார்க்கத்தை, ஒழுக்கத்தை, இறையச்சத்தை முன்னிறுத்தி தேர்வு செய்ய வேண்டும். பொருளாதாரத்தை முன்னிறுத்தியோ, அழகை முன்னிறுத்தியோ, குடும்ப பாரம்பரியம், அந்தஸ்து அதை முன்னிறுத்தியோ ஒரு ஆண் மனைவியை தேர்வு செய்வதும், அதே போன்று ஒரு பெண் கணவனை தேர்வு செய்வதும் அது இனிய குடும்பமாக மாறுவதற்கு காரணமாக இருக்காது. இறையச்சம், மார்க்கம் இருக்கிறதா என்பதை தான் முதலாவது பார்க்க வேண்டும் என்று அதை குறித்துள்ள செய்திகளை கடந்த வாரம் பார்த்தோம். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் என்பவள் 4 காரணத்திற்காக திருமணம் செய்யப்படுகிறாள், அதிலே மார்க்கம் உடைய பெண்ணை நீ திருமணம் செய்து வெற்றி பெற்றுக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்களோ, அதே போல ஒரு பெண்ணுக்கும் மார்க்கம் உடைய ஆண்மகனை நீ தேர்வு செய் என்பதை நபி அவர்கள் சொல்கின்றார்கள். எப்படி சொல்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களோடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவர் வீதியிலே நடந்து செல்கின்றார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், அந்த ஊரிலேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக, பணக்காரராக இருக்கிறார். ஆனால் அவரிடத்திலே மார்க்கம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, இதோ இந்த போகிறாரே இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், அவரை பற்றி உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு என்ன என்று நபி அவர்கள் கேட்கின்றார்கள். அப்படி கேட்டவுடனே சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், இதோ இந்த செல்கின்றார் இந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்றால், எங்களில் அவர் யாருக்காவது பரிந்துரை செய்தால், ஏதாவது ஒரு விஷயத்தில் ரெக்கமெண்ட் செய்தால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று அவர் பேசினால், மக்களுக்கு மத்தியிலே அவர் பேசினால் அந்த பேச்சை செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், அதை கேட்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று அவர் தனக்கு திருமணம் செய்வதற்காக பெண் கேட்பார் என்றால், நான் தர நீ தர என்று ஒருவருக்கு ஒரு போட்டி போட்டு பெண் கொடுப்பதற்கு முன் வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்று சஹாபாக்கள் பதில் சொல்கின்றார்கள். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு மனிதர் செல்கிறார். அவர் அந்த ஊரிலே மிகவும் பாவப்பட்ட மனிதராக, ஒரு ஏழ்மையான மனிதராகவும் முஸ்லிமான மனிதராகவும் இருக்கிறார், மார்க்கம் உடையவராக இருக்கிறார்.
அப்ப ரசூலுல்லாஹ் அடுத்து அதை போன்ற ஒரு கேள்வியை சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. இதோ இந்த இதா செல்கிறாரே இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், உங்களிடத்தில் அவருடைய மதிப்பு என்ன என்று நபி அவர்கள் கேட்கின்றார்கள். அப்படி கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், இவர் யாருக்காவது ரெக்கமெண்ட் செய்தால் அந்த ரெக்கமெண்ட் ஏற்றுக்கொள்ளப்படாது. இவர் அப்படிப்பட்ட ஒரு பாவமான மனிதர். இவர் யாருக்காவது பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரையை இவர் பரிந்துரை செஞ்சிட்டாரு, நம்ம அந்த ரெக்கமெண்டை ஏற்றுக்கொள்வோம் என்று மக்கள் முன் வருவார்கள் என்றால் முன் வர மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அதே போன்று இவர் பேசினால் அந்த பேச்சை காது கொடுத்து கேட்பதற்கு யார் முன் வர மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான ஒரு சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். அதுபோன்று இவர் தனக்கு திருமணம் செய்வதற்காக பெண் கேட்டார்கள் என்றால் யாரும் பெண் கொடுப்பதற்கு முன் வர மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்று நபி தோழர்கள் பதில் சொல்கின்றார்கள். அப்படி சொல்லிய பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதற்கு முன்னால் ஒரு மனிதர் சென்றாரே, உங்களில் மதிப்பு மிக்கவராக கருதினீர்களே, அப்படிப்பட்ட மனிதர் இந்த பூமி முழுவதும் இருந்தாலும் மிகப்பெரிய செல்வம் படைத்த பணக்காரர்கள் காது கொடுத்தால் பேசினால் காது கொடுத்து கேட்பது, ரெக்கமெண்ட் செய்தால் உடனே ரெக்கமெண்ட் ஏற்றுக்கொள்வது, பெண் கேட்டால் ஒருவருக்கு ஒரு போட்டி போட்டு பெண் கொடுப்பது, அப்படிப்பட்ட நிலையில் உங்களில் ஒருவர் இருக்கிறாரே, அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் இதோ பலகீனமாக இருக்கிறாரே, இந்த ஒரு மனிதர் இருப்பது இந்த பூமி நிறைய அவர்கள் இருப்பதை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பூமி நிரம்ப செல்வந்தர்கள் இருந்து இதோ இந்த பலகீனமான இந்த ஏழ்மையான இந்த முஸ்லிமான இந்த மனிதர் இருப்பது அல்லாஹ்விடத்தில் சிறந்தது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, நீ ஒருவர் செல்வந்தராக இருக்கிறாரா, நல்ல வசதி படைத்தவராக காசு உள்ளவராக இருக்கிறாரா, ஊரிலே மதிப்பு மிக்கவராக இருக்கிறாரா என்று நீ ஒரு ஆண்மகனை தேர்வு செய்யாமல் அவர் ஏழையாக இருந்தாலும் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவராக இருந்தாலும் அவரிடத்திலே மார்க்கம் இருக்கிறதா, முஸ்லிமான மனிதராக இருக்கிறாரா என்பதை பார்த்து நீ தேர்வு செய் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். அப்போ ஒரு பெண்ணாக இருந்தாலும் தனக்கு வரக்கூடிய கணவர் மார்க்க உடையவராக இருக்கணும். ஏன் மார்க்க உடையவரை தேர்வு செய்கின்ற பொழுதுதான் அந்த குடும்பம், ஒரு மனைவி தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறில் இருந்து திருத்தக்கூடியவராக கணவர் இருப்பார், சரியான ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவராக இருப்பார். அதே போன்று ஒரு கணவர் தவறு செய்கின்ற பொழுது அந்த பெண் மார்க்க உடையவராக இருப்பாளேயானால் அழகான முறையில் அறிவுரை சொல்லி ஆறுதல் சொல்லி அந்த குடும்பம் இனிய குடும்பமாக குடும்ப வாழ்க்கையாக மாறுவதற்கு அடிப்படையாக இருக்கும். அப்ப நபி அவர்கள் இதை முக்கியத்துவப்படுத்தி சொல்கின்றார்கள். அப்ப நாம ஒரு குடும்பம் இனிய குடும்பம் மாறுவதற்கு இதை முதலாவது அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிதான் நபி தோழர்கள் தனக்கான துணையை தேர்வு செய்கின்ற போது அப்படிதான் இதை தான் அடிப்படையாக வைத்தார்கள். நம்ம பல முறை கேட்ட செய்திதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கின்றோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாலிக் என்ற ஒருவரை முதலில் திருமணம் செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மாலிக் என்பவர் அதை மறுக்கின்றார். கடைசியில் அவரை விட்டுவிட்டு பிரிந்து விடுகின்றார். அதற்கு பிறகு உம்மு சுலைம் அவர்கள் தனியாக இருக்கின்றார்கள். தனக்கு ஒரு மகன் இருக்கிறார், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அவங்க சின்ன பிள்ளை. அப்ப அந்த நேரத்தில் அபூ தல்ஹா இறை மறுப்பான கொள்கையில் இருக்கிறார், ஊர்ல வசதி படைத்தவர். ஆனால் அபூ தல்ஹாவுக்கு உம்மு சுலைமை திருமணம் செய்வதற்கு விருப்பம் வருகிறது. உம்மு சுலைமை நாம திருமணம் செய்வோம், அவங்களுடைய கணவர் அவரை விட்டு பிரிஞ்சிட்டாரு, அவங்க தனியா இருந்து கஷ்டப்படுறாங்க அப்ப என்று அபூ தல்ஹா அவர்கள் உம்மு சுலைம் அவர்களை திருமணம் செய்வதற்கு ஆசைப்படுகின்றார்கள். தன்னுடைய விருப்பத்தை உம்மு சுலைம் இடத்தில் தெரிவிக்கின்றார்கள். அப்படி உம்மு சுலைம் இடத்தில் தெரிவிக்கின்ற பொழுது அந்த அபூ தல்ஹா எப்படிப்பட்டவர், மிகப்பெரிய வசதி படைத்தவர்.
இப்ப நாம எதை பார்ப்போம்? வசதியை தான் பார்ப்போம். இவர் கல்யாணம் முடிச்சா உலகத்துல வாழ்கின்ற காலம் வரை கஷ்டம் இல்லாம இருக்கலாம், நம்ம விரும்பிய உடைகளை உடுத்தலாம், அதே மாதிரி விரும்பியதை எல்லாம் நம்ம செய்யலாம், நம்மகிட்ட காசு இருக்கு, வசதி இருக்கு, சந்தோஷமா இருக்கலாம் என்று வசதி வாய்ப்பை பார்ப்பார்கள். ஆனால் உம்மு சுலைம் அபூ தல்ஹா மிகப்பெரிய வசதி வாய்ப்பு படைத்தவராக இருந்தாலும் அவரிடத்தில் மார்க்கம் இல்லை, அவரிடத்தில் சத்திய கொள்கை இல்லை, அவர் இறை மறுப்பு கொள்கையில இருக்கிறார். அப்ப உம்மு சுலைம் இடத்திலிருந்து அபூ தல்ஹா திருமணம் செய்ய வேண்டும், உன்னை நான் திருமணம் செய்வதற்கு விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சத்திய கொள்கையை நீங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் முதலில் மார்க்கம் உடையவராக ஏகத்துவ கொள்கை பின்பற்றக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உங்களை நான் திருமணம் செய்வேன் என்று மார்க்கத்தை ஒரு மகராக, அவர் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதை ஒரு மகராக ஆக்கி திருமணம் செய்யக்கூடிய அந்த விருப்பத்தை உம்மு சுலைம் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அப்ப அபூ தல்ஹா அந்த நேரத்தில் உம்மு சுலைமின் மீது ஒரு அதிகமான ஒரு அன்பு இருந்த காரணத்தினால், திருமணம் செய்வதற்கு ஆசை இருந்த காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு உம்மு சுலைமுடைய வார்த்தைக்காக அபூ தல்ஹா இந்த மார்க்கத்தை வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பெண்ணுக்காக திருமணம் செய்தாலும் உம்மு சுலைம் அவர்கள் மார்க்கத்தை சத்திய கொள்கையை முன்னிறுத்தி அவரை திருமணம் செய்த காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு இனிய வாழ்க்கையாக, எந்த அளவுக்கு என்றால் ஒரு கட்டத்தில் அபூ தல்ஹாவின் மீது அபூ தல்ஹாவோடு திருமணம் செய்து ஒரு குழந்தையை உம்மு சுலைம் அவர்கள் பெறுகின்றார்கள். பெற்ற பிறகும் அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு மரணித்து விடுகிறது. காலையில அபூ தல்ஹா வேலை விஷயமா வெளியே செல்கின்றார்கள், மாலை நேரத்தில் வெளியே வீடு திரும்புகின்றார்கள். வீடு திரும்பிய பிறகு தன்னுடைய குழந்தையை பற்றி விசாரிக்கிறார்கள். அந்த நேரத்தில் உம்மு சுலைம் அவர்கள் அழகான முறையில் பதில் சொல்றாங்க, அவர் இப்போது அந்த குழந்தை நிம்மதி அடைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். குழந்தை மரணித்து விடுகிறது. முதலாக அந்த செய்தியை, குழந்தை மரண செய்தியை மூத்தாயிட்டு என்று வீட்டுக்கு வந்த கணவரிடத்தில் உடனடியாக அதை சொல்லாமல் நேரம் பார்த்து அந்த செய்தியை சொல்லலாம் என்று எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஏன்னா வெளியில போயிட்டு வரக்கூடிய ஆண்மகன் பல்வேறு சிந்தனையில, பல்வேறு கவலை, பல்வேறு டென்ஷன்ல வருவாங்க. அப்ப வந்ததும் வராதுமா இந்த செய்தியை நம்ம சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு அது மேலும் துக்கத்தை அதிகரிக்கும், துன்பமாக இருக்கும், ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் என்பதற்காக கொஞ்ச நேரம் கழித்து செய்தாங்க. இல்லற வாழ்க்கையை சாப்பிடுறாங்க, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. அதற்கு பிறகுதான் உம்மு சுலைம் அவர்கள் அழகான முறையில் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பொருளை அமானிதமா தந்தா, ஒரு ஆள் ஒரு பொருளை அமானிதமா கொடுக்கிறாரு, அந்த கொடுத்த அந்த மனிதன் திரும்ப கேட்கின்ற பொழுது கொடுப்பது முறைதானே என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அபூ தல்ஹா சரின்னு சொல்றாங்க. நம்முடைய குழந்தையை அல்லாஹ் தன்னுடைய குழந்தையினுடைய உயிரை எடுத்துக்கொண்டான், மௌத்தாகிவிட்டது என்ற செய்தியை சொல்றாங்க. குடும்பங்கள்ல பிரச்சனை வரும் முக்கியமான காரணம் இதை முன்னிறுத்துவதில்லை. அழகா இருக்கிறா, நல்ல படிச்சவளா இருக்கிறா, நல்ல வசதி உள்ளவளா இருக்கிறா, நல்ல குடும்ப பாரம்பரியம், இதை மட்டும்தான் பார்க்கிறாங்க. மார்க்கம் இருக்கிறதா, முதலில் அதை நாம பார்க்க வேண்டும். அப்போ அப்படி திருமணத்தை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் அது இனிய வாழ்க்கையாக மாறுவதற்கு முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இதை மார்க்கம் அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிறது. இதை நாம முதலில் கவனத்தில் வைக்க வேண்டும். அடுத்து, ஒரு குடும்பம் இனிய வாழ்க்கையாக மாறுவதற்கு இன்னும் இஸ்லாமிய மார்க்கம் என்னென்ன வழிமுறைகளை சொல்லித் தருகிறது என்பதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அறிந்து கொள்வோம் என்று கூறி என்னுடைய இந்த உரை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு வாராந்திர சிறப்பு பயான் நமது பள்ளியில் நடைபெற உள்ளது. அதில் சகோதரர் அஸ்ஸாருதீன் அவர்கள் கலந்து கொண்டு எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி உள்ளார்கள். சகோதரர் அனைவரும் அந்த பயான் நிகழ்ச்சி கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.